ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான சம்பவம். மாக்காப்பா உள்ளே வந்துட்டார். வந்த உடனே வந்துட்டு ஒருத்தராக தனித்தனியாக இன்டர்வியூ மாதிரி பண்ணுறாரு. இதில் மிட்வீக் எவிஷன் இருக்குமா அப்படின்ற அப்டேட் தெரியல. பட் மிட்வீக் எவிஷன் இருக்கிறது வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குது. ஏன்னா 6 பேர் இருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அன்அஃபிஷியல் ரேட்டிங்ஸ் நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கொடுத்துருப்பேன். பாருங்கள், செம்ம த்ரில்லிங்கான ஒரு விஷயம் நடந்திருக்கு. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம விஷாலை உள்ளே கூப்பிட்டு போயிட்டு நம்ம மாக்காப்பா வந்துட்டு பயங்கரமாக வந்து ஃபஸ்ட்டே வந்து ஒரு பெரிய ப்ராங்க் பண்ணார். என்னென்னா, நீ தான் லாஸ்ட்டு எப்படி உனக்கு தெரியும், நான் இப்போ வந்து உன்னை கூப்பிட்டு போகிறேன், எப்படி உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கலாய்க்க ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் வந்துட்டு என்கிட்ட எவிக்ஷன் கார்டு கொடுக்கும்போது நான் சொல்லிட்டு இருந்தேன், இது எனக்கு செட் ஆகாதுன்னு, அவங்க தான் தெரியாமல் கொடுத்துட்டாங்க அப்படின்னும் போது கொஞ்சம் பீதி ஆகிட்டாப்புல. சரி, உனக்கு வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் என்ன சொல்லணும் விரும்பணும்னா கேட்டால் நீ என்ன சொல்லுவேன் அப்படின்போது அவரோட லாஸ்ட்டு ஸ்பீச்சை கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு சரி உங்ககிட்ட ஒரு சில கொஷின்ஸும் கேட்கணும், அது கேட்டுட்டு நம்ம இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்ட்டு கேட்குறாரு. ஹனிமூனுக்கு நீ எங்கே போவேன்னு கேட்டிருக்காரு. அப்படின்ற மாதிரி எல்லாமே கேட்டதெல்லாம் பொண்ணுங்களோட பேராக தான் இருந்துச்சு. ஆனால் வச்சு செதுக்கிட்டார் வச்சுக்கோங்களேன். ஹனிமூனுக்கு நீ எங்கே போவ அப்படின்னு கேட்கும்போது இவர் சிரிக்கிறாரு. இதை கேட்டால் அவர் சிரிப்பார். அப்போ வந்துட்டு இந்த கொஷின் கேளுங்கன்னு சொல்லிட்டு பொண்ணு எந்த மாதிரி வேணும்னு கேட்குறாங்க அப்படின்போது அவர் அப்படியே வந்துட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் பேசுகிறாரு. தர்ஷிகா அங்கேருந்து எப்படி தலைமையில் வச்சுக்கிறாங்க, எல்லாம் என் கரகம் இவங்கிட்ட வந்து மாட்டிக்கிட்ட பாருன்ற மாதிரி. அதுக்கப்புறம் என்ன கேட்குறாருன்னா, நீ வந்து ஃப்ரெண்டாக இருந்து கல்யாணம் பண்ணிப்பியா இல்லை லவ் பண்ணிவிட்டு கல்யாணம் பண்ணிப்பியா அப்படின்னு ஒரு பொண்ணு கேட்குறாங்க. அப்போ இதுக்கு என்ன பதில் சொல்லுவாருன்னும் போது செம்ம சிரிப்பு எல்லாருமே. ஏன்னா அவர் அப்படி தானே பண்ணார். ஃப்ரெண்டாக ஒரு பக்கம் தர்ஷிகா, இன்னொரு பக்கம் அன்ஷிதா, இன்னொரு லவ்வர் வெளியே இருக்காங்களாம். அது யாருன்னு வேறு தெரில அது பெருசாக. ஏன்னா அவங்க வந்து ஒரு பக்கம் ஒரு வீடியோ போட்டுறதுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்படின்னு இருக்கும்போது இவர் யோசிச்சுட்டு நான் வந்து அப்படின்போது என்னது ஏற்கனவே கல்யாணம் பண்ண பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் என்று கலாய்ச்சார். இவர் என்னென்ன இப்படி கலாய்க்கிறீங்க அப்படின்றாரு. அதுக்கப்புறம் சரி நானே ஒன்று சொல்லட்டுமா உனக்கு, என்ன சொல்லுங்க, நான் பேசாமல் பைலட் பொண்ணா நீ பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ, ஏன்னா அவங்க 6 மாதம் மேலே இருப்பாங்க, உனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குன்ட்டார். இவருக்கு பதறுது. சரி நீ வெளியே போகும்போது யாரை நீ மிஸ் பண்ணுவேன் அதை சொல்லு. நானா அப்படின்றாரு. அதுக்கப்புறமா வந்துட்டு அப்படியே யோசிச்சு சில கொஸ்டின்லாம் கேட்டுட்டு கடைசியில் இது ப்ராங்க்கு, நீ உள்ளே போ அப்படின்ட்டார். ஏன்ன அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஃபுல்லாக இந்த கொஷின் கேட்டது எல்லாருமே பேர்கள் பார்த்திங்கன்னா பெண்கள் பேராகவே இருந்துச்சு. அதேமாதிரி ஒரு கலாச்சார விதங்களும் பார்த்திங்கன்னா இவர் இது வரைக்கும் எதிரில் பெருசாக அடி வாங்கினாரோ அதுலேயே வச்சு அடித்தார். கொஞ்சம் பார்க்குறதுக்கு பாவமாக தான் இருந்துச்சு. பட் விதைத்தவன் வினையாக இருப்பான் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் டூ மச்சாக போயிட்டுருக்கு. ஏன்னா அவர் பண்ணிட்டார். இந்த மாதிரி பிக் பாஸ் ஹிஸ்ட்ரியில் நடந்தது இல்லையான்னு கேட்டிங்கன்னா நடந்திருக்கு. அவங்களுக்கும் எப்படியா போட்டு துவைச்சாங்க. இந்த விஷாலை மட்டும் போட்டு ஓவராக துவைக்கிற மாதிரியே இருக்குது, தேவையில்லாததோ அப்படின்னு தோணுது. ஒரு பக்கம் நம்மளுக்கே ஒரு இரிட்டேட் வருது. நம்மளும் வந்து சொன்னோம், ஆனால் வரவங்க போகிறவங்களும் இந்த மாதிரி கலாய்க்கிற அளவுக்கு விஷால் என்ன அது மாதிரி நடந்திருக்குல்ல, இப்போ அதுக்கு போய் இவ்வளோ பண்ணணுமா அப்படின்ற மாதிரி தோணுது. சரி, நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள். நம்ம மாக்காப்பா பேசுகிறது எப்படி இருந்துச்சு? விஷாலுக்கு இது தேவையா இல்லை விஷாலை தேவையில்லாமல் டார்கெட் பண்ணுற மாதிரி தோணுதா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.